மற்றபடி நீங்கள் உருவ கொடுக்குறீங்க, மந்திரத்தை கொடுக்குறீங்க, அதை பண்ணுக்கிறீங்க, இதை கொடுக்குறீங்கன்னு சில கருமைகளை கொடுத்து உங்களை வீழ்த்தி விடுவார்கள். சரியா? அதனால குடிச்சாதானா அப்படி வசியம் பண்ண முடியாது. குடிச்சாந்தரை பொறுத்தளவு தன் வசியமே ஏற்படுத்த முடியும் தவிர பிறர் வசியம் பண்ணி கொடுத்து நம்மளால அதை வச்சு பாவிக்க முடியாது, நம்ம ஜெயிக்க முடியாது. குடிச்சாத்தான் கொடுக்கக்கூடிய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இருந்து எல்லா ஊர்லையும் நம்ம பார்த்தாச்சு. குடிச்சாத்தானுடைய வசியம் என்பது யாருடையுமே இல்லை. எல்லாமே ஒரு பிராடு விடக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு. அப்போ இந்த குடிச்சாத்தானை வசியம் பண்ணக்கூடியது முறைகள் கடுமையான முறைகள் இருக்கும். தண்ணியில் இருந்து தான் அந்த குடிச்சாத்தானை நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி குடிச்சாத்தான் உபாசனை பண்ணக்கூடியவர்கள் என்ன பண்ணணும்னா உணவு முறைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு நேரம் மட்டும் தன் கையால் சமைச்சு சாப்பிடணும். அதே மாதிரி தென்னைக்கு பாயில் படுக்கிருக்கணும். தென்னையில் படுக்கணும். 48 நாளைக்குமே அந்த தென்னைக்கு தாயில படுத்து அவர் அந்த உபாசனை தெய்வத்தை நம்ம படித்து பண்ணணும். பண்ணி மந்திரங்கள் சொல்லி வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது 40 நாள் 48 நாளில் அந்த லட்சம் உரு ஏறும் பொழுது